ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயம் எல்லோரும் நலமாக இருப்பீங்க நம்புகிறோம். இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைத்து உறவுகளுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். நம்மளோட வீடியோஸ் தொடர்ந்து பார்த்துட்ருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன மாதிரி வீடியோஸ்லாம் கண்டென்ட் கொண்டு வரலாம் அப்படின்றது உங்களுக்கு ஏதாவது ஐடியாஸ் இருந்துச்சுனாலும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அதையும் நம்ம சீரீஸில் கொண்டு வரலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏண்டா ராணி வேற கண்ணுக்குள்ளேயே இருக்காளாமாண்டா. ஒரு எட்டு போயிட்டு எப்படி இருக்கா என்ன ஏதுன்னு 2 பேரும் போய் பார்த்துட்டு வாரீங்களா? ஆமாண்டா, நானும் வேற இருக்க மாட்டாம திட்டிவிட்டேன். பிள்ளைக்கு மனசே இருந்திருக்காது. அதுவும் இல்லாமல் நம்ம யாருமே அங்கிட்டு போகலனாலும் அவளுக்கும் கொஞ்சம் வருத்தம் இருக்கும். நான் தான் வர முடியாது, வைக்க முடியாது. நீங்களாவது போயிட்டு ஒரு எட்டு என்ன பண்றாங்க ஏதுன்னு பார்த்துட்டு வாங்க. ஏங்க என்னமோ என்னைய முறைச்சிக்கிட்டீங்களே? என்னது 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க வச்சுக்கிறாங்க அப்படி இப்படி. நீங்களே நான் தான் சொன்னேன்ல, இப்படி தான் திட்டிக்குவாங்க. நாளை பின்ன 2 பேரும் ஒன்று சேர்த்துக்குவாங்க. கம்முன்னு வேடிக்கை மட்டும் பாருங்கன்னு. இப்போ தெரியுதா? என்ன இருந்தாலும் பெத்த வயிறு வேறன்னு சொல்லிட முடியுமா? யாரு சும்மா கம்மனு கடை வாய் இருக்க மாட்டாம ஏதாவது ஒன்று பேசிக்கிட்டு. ஆமாம், நம்மளையே தான் வாயடக்குவாங்க. நம்ம சொல்றது எவன் கேட்குறானுங்க? எனக்கு ஒரு 2 நாளைக்கு வேலை இருக்குது. வேலையை முடிச்சுட்டு வேணா போயிட்டு நான் எதுன்னு பார்த்துட்டு வரேன். சரிடா, எப்படியோ ஒன்று போய் பார்த்துட்டாவது வாங்கடா. பாவண்டா, நானும் வேற வாயிருக்க மாட்டாம எவ்வளவோ பேசிவிட்டேன். சாப்பாட்டுக்கெல்லாம் இருக்குதா என்னன்னு தெரியல, வேலை வெட்டிக்கு என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. அவங்க பாட்டுக்கு நினைச்சோம் கவுத்தோம் எடுத்தோம் கவுத்தோன்னு போயிட்டாங்க. அதான்டா ரொம்ப சங்கட்டமா இருக்கு. சரிம்மா, நான் போய் என்ன எதுன்னு பார்க்குறேன். சரியா, 2 நாள் பொறுங்க, போய் பார்த்துட்டு வரேன். அப்புறம் பிள்ளைங்களுக்கு வறுக்கி டீ தூள் அப்புறம் அது நம்ம ஊரில் கிடைக்கிறதெல்லாம் வாங்கிட்டு போகணும்டா. பாவம். ஆமாண்டா தம்பி, பார்த்துட்டு கை செலவு கூட ஒரு 10 கொடுத்துட்டு வருவோம். என்னத்த பண்ணுறது? 1000 தான் இருந்தாலும் பெத்த மனசு கேட்டு தொலைய மாட்டேங்குது. அதானே நம்ம மாமியார்களவே காசெல்லாம் ஒளிய வச்சிருக்கோம். பென்ஷன் காசு வருது, எல்லாம் வருது இல்லை. நமக்கு தான் 10 ரூபா தர மாட்டாங்க. பிள்ளைக்கு தான் எடுத்து நீட்டுவாங்க. அப்படியாவது போகட்டும். சரிம்மா, நான் போய் பார்த்துட்டு வரேன். சரியா தானே? நம்ம ஒரு தலையாட்டி பொம்மையை கட்டியிருக்கோம்ல, அது நல்லா தலையை டின்னு 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 நாட்டுமே தவிர நம்ம மட்டும் நம்ம வீட்டுக்கு போய் ஒரு எட்டு நம்ம கூட பிறந்தவளை பார்த்துட்டு வரோம்னு சொல்லுவோம். சாமானியத்துக்கு தலையே அசையாதே. போய் படுக்கிறேன்னா போய் படுங்க போங்க. நாமளும் காலையில வெள்ளனையே எந்திரிக்கணும், வேலை கிடக்குது. நாங்களும் நிக்க வச்சு பேசிக்கிட்டு இருக்கோம். அதை சொல்றதுக்கு தான் கூப்பிட்டோம். போங்க. சரிங்கப்பா. அத்தை, சுடுதண்ணி எதுவும் வைக்கணுங்களா? வேணாமா, முதல்ல சுடுதண்ணி காய வச்சு பிளாஸ்கில் ஊற்றி வச்சிருக்கேன். அதுவே இருக்குது. வேணாவோ, நீ போய் படுக்கிறதா படுப்போம். சரி விடு, பையன் ஒரு 2 நாள் போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்றான். பார்த்துட்டு வரட்டும். வேலைக்கெல்லாம் என்ன பண்ண போறாங்களோ ஏது பண்ண போறாங்களோ ஒண்ணுமே விளங்கல. இங்க நல்ல சம்பாத்தியம் விட்டு போறாங்க. இது 1000 தான் இருந்தாலும் ஒரு இடத்துல இருந்தோம்னாலும் பாசமும் இருக்காது. இப்ப நினைச்சா நம்ம புள்ள வீட்டுக்கு போய் ஒரு எட்டு இருந்துட்டு வரலாம். விடு, பாத்துக்கலாம். சாப்பாடு குழம்பெல்லாம் சாப்பிட்டு விட்டு கழுவி எடுத்துட்டு வாங்க. கழுவாம எடுத்துட்டு வராம காலையில கழுவவே முடியல என்னால. வீட்டுல தானே இருக்க, அதை கழுவ கூட முடியாதா? ஆமா, வீட்டுல நான் என்ன சும்மாவா இருக்கேன்? உங்க பிள்ளைங்களை மேய்க்கிறதுக்கே நான் ஒரு ஆயுசுக்கு சாப்பிடணும். வந்துட்டாளுகள. ஏண்டி படிங்கன்னு தானே சொன்னேன். இங்க வந்து என்ன ஆட்டம்? அதான் படிக்கிறதுக்கு ஒண்ணும் தரல. பள்ளிக்கூடம் போயிருக்கீங்க, படிக்கிறதுக்கு ஒண்ணும் தரலையா? ஏமா முதல் நாளெல்லாம் பாடலாம் நடத்த மாட்டாங்கம்மா. சும்மா உட்கார வச்சுட்டு சிரிச்சு பேசுதாம செய்வாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்பா தேர்கடை கூட்டிட்டு போங்கப்பா. இந்த ஆரம்பிச்சிட்டாளுகள. ஏண்டி ஊருப்பட்ட செலவு இருக்குது. இப்பதான் 2 பேர்த்துக்கும் நோட்டு புக்கெல்லாம் வாங்கணும்னு உங்க அப்பா கிட்ட சொல்லி வச்சிருக்கேன். சும்மா ஆட்டம் கட்டிக்கிட்டு இருக்க கூடாது. ஞாயிற்றுக்கிழமை வரட்டும், வாங்கி தரேன். கம்முன்னு போய் படிங்க போங்க. எப்பா என்னப்பா, என் ஃப்ரெண்டுங்கெல்லாம் தேர் கடைக்கெல்லாம் போனாங்கப்பா. ப்ளீஸ்ப்பா போயிட்டு வருவோம்ப்பா. எனக்கு நோட்டு பேக் எல்லாம் வாங்கணும்ப்பா. யூனிஃபார்ம்லாம் வாங்கணும்ப்பா. எப்போ என் ஃப்ரெண்டுங்கெல்லாம் தேர் கடைக்கு போயிட்டு என்னெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காளுங்க தெரியுமா? அந்த மாதிரி எங்களுக்கும் வாங்கணும்ப்பா. அடியே, என்னைக்கும் அடுத்த வீட்டில் அது செய்கிறாங்க, அடுத்த வீட்டில் இதை செய்கிறாங்க. எப்போ பார்த்தாலும் அடுத்த வீட்டையே தான் பார்ப்பீங்களா? இதுவே வந்து அடுத்த பிள்ளை நல்ல மார்க் எடுத்திருக்கானா அதை மட்டும் வாய தரக்கூடாது. இப்படி பிள்ளைங்கள கம்பேர் பண்ணக்கூடாது. அதெல்லாம் தப்பு வையின்னு இதை மட்டும் சொல்லலாமாடி? கீரியும் பாம்புமாலும் அடிச்சுக்குவாளுங்க. ஆனால் ஒரு தேவை ஒரு பொருள் வாங்கணும்னா அம்மாடி அம்மா 2 பேரும் ஒன்று சேர்ந்துக்கிட்டு வருவாளுங்க. அப்பா ப்ளீஸ்மா தேர்களை கூட்டிட்டு போங்கப்பா. நாங்க ஒண்ணுமே கேட்க மாட்டோம்ப்பா. எம்மா சம்பளம் வாங்கிக்கிறேம்மா. சனிக்கிழமை தான் நம்ம கூலி கொடுப்பாங்க. கூலி வாங்கினதுக்கு அப்புறம் நான் வாங்கி தரேன். சரியா? தேர் கடைக்கு கூட்டிட்டு போறேன். அப்பா இன்னைக்கு போனான்னு தானப்பா சொன்னாங்க அம்மா. அடியே, காசு இல்லைன்னா இல்லைன்ட்டு போகணும். சும்மா அந்த ஆட்டம் கட்டிக்கிட்டு இருக்க கூடாது. கம்முன்னு போங்க. ஏங்க, அவளுக்கு நின்றுட்டு இருந்தீங்கன்னு வைங்க, அவளுக்கு பாட்டுக்கு அது வேணும் இது வேணும் லொட்டு வேணும் லொஸ்க்கு வேணும்னு போட்டுக்கிட்டு உங்களை படுத்தி எடுப்பாளுங்க. நீங்க முதல்ல வேலைக்கு கிளம்புங்க. ராத்திரி கண்ணு முழிச்சு வேற வேலை வெட்டி பார்க்கணும். சரி,
சரி பாருங்க, போயிட்டு வரேன். எப்பா வாங்கி கொடுங்க கிளம்புறீங்கப்பா. போற நேரத்துல அழுதுகிட்டு இருக்க கூடாது. கம்முன்னு 2 பேரும் இருங்க சொல்லிட்டேன். நீங்க போயிட்டு வாங்குங்க. எம்மா நீ சரியான ஆளுமா. உனக்கு மட்டும் ஒரு தேவைன்னா அப்பாவை அப்படியே நிக்க வச்சு அது வேணும் இது வேணும்னு கேட்ப. எங்களுக்கு மட்டும் வாங்கி தரணும்னா நீ இது பண்ணுவ. என்னவாமா பிள்ளைங்க என்ன ஓரியாட்டம் கட்டிக்கிட்டு இருக்காளுங்க? ஐயோ உங்க பேத்திக்கு என்னம்மா வேலை? எப்ப பார்த்தாலும் தேர்கடை கூட்டிட்டு போ, தேர்கடைக்கு போ, தேர்கடைக்கு போகணும்னு. தேர்கடை போட்டாலே இவளுகளை ஓதனை நமக்கு தாங்க முடியல பாருங்க. சம்பாதிக்கிறதே பிள்ளைங்களுக்காக தானே, கூட்டிட்டு போயிட்டு வர வேண்டியதானே. கூட்டிட்டு போனா சும்மா அப்படியே சுத்தி பார்த்துட்டு வந்தா பரவாயில்ல. அங்க இருக்கிற கடையவே இல்லை கேட்கறாளுங்க. அப்புறம் நம்ம என்ன பண்றது? ஆமா அம்மா கேட்டோன்னு எல்லாம் வாங்கி கொடுத்துருவாங்க. ஏண்டி நான் உங்களுக்கு வாங்கியே கொடுக்கலையாடி? போன தடவை நாங்க 2 பேருமே வளையல் கேட்டமே வாங்கி கொடுத்தியா? எடி காசு பத்தல அதனால வாங்கி கொடுக்கல. பெரிய அப்பளத்தை மட்டும் வாங்கி கொடுத்துருவா 10 ரூபாய்க்கு. அதையே சாப்பிட்டுட்டு கடை முழுக்க சுத்தி விட்டுட்டு வந்துருவா. அப்புறமேட்டுக்கு போமா. ஆள் இருக்கும்போது வா போ நீ நானும் பேசுனீங்க. 2 பேர்த்தையும் வாயில அப்படியே பிளாஸ்டர் போட்டு ஒட்டி போடுவேன். உள்ள ஓடி போயிருங்க சொல்லிட்டேன். என்ன ஒரே சத்தமா கிடக்கு? அந்த வீட்லயும் தான் பொம்பளை பிள்ளை இருக்கு. அந்த பொம்பளை பிள்ளை காலை கழுவி குடிச்சா கூட இவளுகளுக்கு அறிவு வராது. செல்வி எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன்டி. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்டி. எப்படி ஊர்ல இருந்து வந்தேன்னு ஒரு வார்த்தை கூட சொல்லல. நீங்க காலையில ஸ்கூல் போகும்போது பார்த்தேன், கூப்பிடுன்னு பார்த்தேன். சரி எங்க போறவங்களை கூப்பிடணும்னு தான் கூப்பிடல. நானும் இங்கே வந்துட்டேன்டி. இனிமே நானும் உங்களோட தான் வரப்போறேன். நீ சூப்பர் டி. அப்ப ஜாலி டி. அப்ப என்னோட கிளாஸ்ல சேர்ந்துக்கடி, செம்ம ஜாலியா இருக்கும். அம்மாவும் சொன்னாங்க உன் கிளாஸ்ல தான் சேர்த்து விடுவாங்கன்னு. தேர்கடைக்கு கூட்டிட்டு போகணும் ஒரே ராவடி. காசு இல்லாத நேரத்துல இவளுக்கு பெரும் ரோதனை கட்டுறாளுங்க. ஆமா ஆமா தேர் கடை போட்டு நானுமே இந்த வருஷம் அங்க ஊருக்கு போகவும் இல்ல ஒன்றும் இல்லை. சரி இந்த வாரம் வேணா போயிட்டு வருவோம். பிள்ளைங்க எல்லாரும் வீட்டுல தான் இருக்குதுங்க. ஞாயிற்றுக்கிழமை கூட்டிட்டு போயிட்டு வருவோம். காசு வேணாமாம்மா? காசு வேணுமில்ல? என்னத்த பெருசா கேட்க போகுதுங்க. ஒரு 5-10 கொண்டு போயிட்டு அப்படியே சுத்தி பார்த்துட்டு வர வேண்டியதான். அவர் வந்துட்டாரு. வாயா வா. நீ செல்வி வாடி, நம்ம வீட்டுக்குள்ள போலாம். போலாண்டி. அம்மா நான் இவங்க கூட போட்டுமாமா? போயிட்டு வா. கீரை வாங்கிட்டு வந்தியோ? இல்லத தோட்டம்லாம் எப்படி கிடக்குன்னு பார்த்தேன். எல்லாம் புல்லு மண்டி கிடந்துச்சு. அப்புறம் இந்த கீரையும் இருந்துச்சு. சரி காலையில இந்த கீரை வந்து சுண்டிக்கலாம்னு சொல்லி தான் இருந்ததை பறிச்சுட்டு வந்தேன். ஓ அப்படியா? சரியா. உதறு மாதிரி மண்ணி கிடக்குது. கத்தி எதுவும் எடுத்துட்டு போயிருந்தேன்னா எல்லாத்தையும் வெட்டி எல்லாம் நீட்டு பண்ணி கீரை நிறைய பறிச்சுட்டு வந்திருப்பேன். அது பூச்சப்பட்டாக எதுவும் இருந்தா கூட ஒன்றும் தெரியாது. ராத்திரி வேற இறங்கி போச்சா. சரி பொழுதுற நேரத்துல எதுக்கு போய் இதுல கைய வைக்கணும்ட்டு தான் மேலால இருந்ததை மட்டும் பறிச்சு எடுத்துக்கிட்டு வந்தேன். அங்க காடு சும்மா தான் கிடக்கும். இந்த ஆடு மேய்க்கிறவங்க தான் அதுல விட்டு மேய்ச்சிக்கிட்டு இருப்பாங்க. எங்கப்பா நமக்கு என்ன பாக்குற மாதிரியா இருக்குது உடம்பு. அதான் நான் வந்துட்டு இனி எல்லாத்தையும் பாருங்க எப்படி சுத்தம் பண்ணி எப்படி எல்லாம் இது பண்ணுவோன்னு. வேலை கேட்க சொன்னனே சங்கர்கிட்ட, கேட்டியா? கேட்டம்மா. அவரு சரி வர சொல்லு அப்படின்னு சொன்னாரு. சரிம்மா எப்படியோ ஒன்று பார்த்து பண்ணி விடுங்கம்மா. ஏதோ ஒரு தொழிலை கற்றுக்கிட்டாங்கன்னா நாளை பின்ன அவங்களுக்கு ஒரு உதவியா இருக்கும். அதெல்லாம் நான் கூட்டிட்டு போக சொல்லிட்டேன். இன்னைக்கு வர நாளும் கொஞ்சம் சரியில்லாம இருக்குதா, அதான் சரி நல்ல நாளா நாளைக்கு இருக்கு, அதனால நாளைக்கு கூட்டிட்டு போட்டுதான். சரிம்மா சரி உள்ள வைக்கிறேன், நீங்க பாருங்க. சரிங்க நாங்க வந்து உட்காருங்க. இருக்கட்டும்மா. இவ்வளோ நேரம் அங்கே உட்காந்தே தான் இருந்தோம். சரி வெளியே தான் சத்தமா கிடக்குதே, வீட்டுக்குள்ள வேற டிவியும் இல்லையா. சரி எம்புட்டு நேரம் 4 சவுத்தியே பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்கிறதுன்னு தான் சரி வெளியே வருவோமேன்னு வந்தேன். அங்க டிவி இருக்கா இல்லையா? டிவி இருந்துச்சு, அது காசு கட்டாம கிடக்குது. ஏன் காசு கட்ட வேண்டியதானே? பிள்ளைங்க 2 பேருமே படிக்கிற ஆளுகளா. படிக்கிற நேரத்துல இதை அப்போ டிவியை பார்த்துச்சிங்கன்னா டிவியவே பார்த்துட்டு உட்காந்துடுறாளுங்க. படிப்பு மண்டையில் ஏறாது. அதனால தான் டிவிக்கு காசு கட்டலை. எதுனா அப்புறம் பார்த்துக்கலாம், முதல்ல பிள்ளைங்க படிப்பு தான் முக்கியம்னு விட்டாச்சு. அப்புறம் நீங்க எதுவும் டிவி பார்க்கணும்னா அவர் ஞாயிற்றுக்கிழமானா ஏதோ கேசட்டு புது படம் எதுவும் ரிலீஸ் ஆனிச்சுன்னா வாங்கிட்டு வருவார். அதை அப்படியே டெக்கில் போட்டு பார்த்துக்கிட்டு இருப்போம். நமக்கு தான் இந்த ஃபோன் இருக்குல்ல, இவளுக்கு இல்லாத நேரத்தில் இந்த நாடகம்லாம் வச்சு பார்த்துக்கிறது. அவளுக்கு இருக்கும்போது எதுவும் பார்த்துக்கிறது இல்லை. சரி அப்படித்தான் இருக்கணும். பிள்ளைங்க படிப்பு தானே முக்கியம். அதுங்க படிச்சு கரை சேர்ந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் என்ன, நம்ம எத்தனை டிவி வேணாலும் பார்த்துக்கலாம். விசிலடிடா, நல்லா விசிலடி. வாமச்சி. ஏண்டா டாடி போன் அடிச்சிட்டே இருந்திருப்பாரு போல இருக்கு, போன் அடிக்கலையா நீ? அட நீ வேறடா, அவருக்கு ஒரு வேலை பொழப்பு இல்ல. வேலை பொழப்பு இல்லையா? பொண்ணு பார்க்கறதுக்கு ஏதோ இன்னைக்கு வர சொல்லியிருந்தாங்களாம்ல, போய் ஒரு வாட்டி பார்த்துட்டு வந்திருக்க வேண்டியதானே. அந்த
பொண்ணு உனக்கு என்னடா திமிரு? டேய் சும்மா இருடா, அவருக்கு ஒரு வேலை பொழப்பு இல்ல. டேய் உனக்கு என்ன 1 வயசா 2 வயசாடா? 29 வயசுடா. அரை கழுத வயசாகி போச்சு. இப்படி இருந்தா எப்படிடா? ஒழுங்கா முதல்ல அப்பா சொல்ற பேச்சு கேட்டு கல்யாணத்தை பண்ணிக்கடா. பாவம் இல்லையா அவரு? இந்த வயசான காலத்துல எம்பிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு கிடக்குறாரு. டேய் நானா அவர் அங்க கஷ்டப்பட சொன்னேன்? கம்முன்னு இங்க வந்து இருங்க, நான் சாப்பிட்றதுல ஹோட்டல்ல ஒன்று வாங்கி தரேன், சம்முன்னு சாப்பிட்டு இருங்கன்றேன். கேட்கவும் மாட்டேங்கிறாரு. இல்லையா வீட்டில் பேச்சுலர் தான் இருக்கோம் நம்ம, ஆக்கி வச்சுட்டு கம்முன்னு வீட்டோட இருங்கனாலும் கேட்க மாட்டேங்கிறாரு. மருமக கையாலே தான் சாப்பிடுவேன்ட்டு இருந்தா நான் என்ன பண்ண முடியும்? இப்படி எல்லாம் பண்ணாதடா. காலையில பொண்ணு வீட்ல இருந்து அத்தனை தடவை போன் அடிச்சிருக்காங்க. அப்பா அதை இதுன்னு சொல்லி சமாளிச்சிருக்காங்க. பொண்ணு போட்டோ பார்க்க போய் பார்த்துட்டு வரதுக்கு உனக்கு என்ன? நான் பொண்ணு போட்டோவே பார்க்கல. அப்படி இருக்கும்போது நேர்ல ஏன் போய் பார்க்க போறேன்? ஏன்டா ரொம்ப ஓவரா தான்டா பண்ணிட்டு இருக்க. அந்த பொண்ணை கிளப்பி உட்கார வச்சு எல்லாம் சீவி சிங்காரிச்சு இப்படி பண்ண எப்படிடா? இதெல்லாம் ரொம்ப தப்பு மச்சி. நான் கல்யாணம் வேண்டான்றேன், அவர் வேணும்னா நான் என்ன பண்ண முடியும்? நீ இப்படிதான் சொல்லுவேன்னு தெரியும். அதான் அப்பாவுக்கு தனியா டிக்கெட் போட்டு கொடுத்துட்டேன். அவரு விடியும் போது இங்க வந்துருவாரு. டேய் என்னடா சொல்ற? ஆமா, உன்கிட்ட கெஞ்சினா கொஞ்சுவ மிஞ்சுவ. அதான் ஓவரா என்ன பண்ணுவான்னு உனக்கு தெரியாம டிக்கெட்டை போட்டேன். அப்பா பஸ்ல வந்துகிட்டு இருக்காரு, எப்படியும் வந்துருவாருல கொஞ்ச நேரத்துல. டேய் ஏன்டா இந்த வேலை பாக்குறேன்? நானே கல்யாணம் வேண்டான் இருக்கேன். நீ இவரு உன்னோட ஆசைக்கு இல்லைனாலும் அப்பாவோட ஆசைக்காக ஒரு தடவை போய் பொண்ணை பார்த்துட்டு வா. அதுக்கப்புறம் உனக்கு பிடிக்கலன்னா வேண்டாம். இதுக்கப்புறம் என்னைய போய் எதையும் கேட்காதீங்க வைக்காதீங்கன்னு சொல்லிடுவோம். அதுவும் இல்லாம அப்பாவோட ஆசைக்காக ஒரு எட்டு போயிட்டு வரதுல என்னடா ஆயிட போகுது? உடம்புல நல்ல ரத்தம் ஓடும்போது எவனோட தயவும் தேவையில்லை. டப்பு கையில இருந்துச்சுன்னு கடையில போய் கொடுத்தா கூட சாப்பாடு வந்துடும், சாப்பிட்டுட்டு இருந்துக்கலாம். ஆனா வயசான காலத்துல நமக்கு கூட ஒரு துணை வேணும் மச்சி. அந்த நேரத்துல ரொம்ப சிரமப்பட்டு போயிடுவோம். ஒரு உடம்பே முடியல, இல்ல ஒரு சுகரே வந்துருச்சு, தலை சுத்துது, மயக்கம் வருது. அந்த நேரத்துல ரொம்ப சிரமப்படணும்டா. அந்த நேரத்துல நம்ம ரொம்ப வருத்தப்படுவோம், பக்கத்துல ஒரு ஆள் இல்லையே நம்மள பாத்துக்கிறதுக்குன்னு. அந்த காரணத்துக்காக தான் உங்ககிட்ட நான் இவ்வளவு தூரம் சொல்லிட்டு இருக்கேன். புரிஞ்சுக்க. கல்யாணம் பண்ணுனா சாதிக்க முடியாதுன்னு எவன்டா சொன்னா? கல்யாணம் பண்ணி சாதிச்சவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. நம்மளோட லைஃப் பார்ட்னரை பொறுத்து தான் நம்மளோட வாழ்க்கை அமையுது. நம்ம விட்டு கொடுத்து போனா அவங்களும் நம்ம கிட்ட விட்டு கொடுத்து நமக்காக பொறுத்து வருவாங்க. ஓவரா பண்ணோம்னா அப்புறம் குடும்பமா இருக்காது மச்சி. இப்ப நீ ஓடி ஓடி உழைக்கணும் வைக்கணும்ன்ற எதுக்காக? உனக்குன்னு ஒரு குடும்பம்ன்றதுக்காக தானே. குடும்பம் தாண்டா எல்லாமே. அதை தவிர வேற எதுவுமே இந்த உலகத்துல முக்கியம் இல்ல மச்சி. வர்ற பொண்ணோட கனவு லட்சியத்துக்கு கூட சப்போர்ட் பண்ற பொண்ணா கூட வரலாம். ஏன் வசதியான பொண்ணா கூட வந்தா அந்த பொண்ணு கழுத்துல கால உள்ளதெல்லாம் கூட கழட்டி கொடுத்து நீங்க ஒரு பிசினஸ் பண்ணுங்க, நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன்னு கூட வந்து நிக்கலாம். அட்ஜஸ்ட் பண்ணி வாடா மச்சி. புடிச்சா பாப்போம், பிடிக்காட்டி வருவோம், அம்பிட்டுதான். அதுக்கு இல்லடா, நமக்காக ஒரு பொண்ணு கிளம்பி வந்து சீவி சிங்காரிச்சு நின்று நம்ம பிடிக்கலன்னு சொன்னா அந்த பொண்ணுக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கும். அதைத்தாண்டா சொல்றேன். சீவி சிங்காரிச்சு அந்த பொண்ணு வந்து நின்று நீ வரலன்னு எம்புட்டு வருத்தமா இருந்திருக்கும். அந்த பொண்ணுக்கு எவ்வளவு ஆசை இருக்கும், எவ்வளவு கனவு இருக்கும். புரிஞ்சுக்கடா. ஷோ ஏன்டா இப்படி பண்றீங்க? ஓரம் பிடிச்சிருந்தா பாப்போம், அப்படி இல்லையா அப்படியே அசால்ட்டா அதை இதுன்னு சொல்லி நழுவிடுவோம். விட்டு. அட கடவுளே, என்ன ஆத்தாச்சி இப்படி சொல்றீங்க? எனக்கே ரொம்ப சங்கடமா போச்சியா. ஒவ்வொரு ஓட்டுக்கு 2000 ரூபாயா. ஒரு வீடு தவறாம மொத்த வீட்டுக்கும் கதவு தட்டி கொடுத்தா அப்படியா? இப்படி மொத்தத்தையும் வாங்கிட்டு இப்படி பாத்தி ஓட்டு போட்டு விட்டாங்க. பாவம் இந்த மனுஷன். நிஜமா ஊருள்ள உள்ளவங்கள சொல்றாங்க 60 லட்சம் 70 லட்சம் கூட செலவாயிருக்கும். ஒரு ஓட்டா 2 ஓட்டா அத்தனை பேத்துக்கு கொடுத்துருக்காங்க. இன்னத்துக்கும் பூத்துல வச்சு அம்புட்டு சாப்பாடு
எல்லாத்துக்கும் பிரியாணி லெக் பீஸோட ஒரு பிரியாணி எம்பிட்டு விலை விற்கிது. இதில் வேற கோட்ரு அது இதுன்னு லொட்டு லொசுக்குன்னு எல்லாம் கொடுத்தா. அப்படி வீட்டுக்கு வீடு பாத்திரம் இம்புட்டியும் வாங்கிவிட்டு எப்படி மாற்றி ஓட்டு போட்டு விட்டாங்க பாருங்க. ஐயோ சே, இப்படியெல்லாம் பண்ணக்கூடாதுப்பா. வாங்கின காசுக்காவது கை நீட்டதுக்கு இப்படியெல்லாம் ஒன்று பண்ணியிருக்கணுமா இல்லையா? இதுதான் சொல்றது நேர்மையா இருக்கணும்னு. நேர்மை இல்லாம குறுக்கோளியில போனா அப்புறம் இப்படித்தான் நடக்கும். நாங்கெல்லாம் கை நீட்டி காசே வாங்கல. ஆமா, நம்ம வாங்கல, உங்க அம்மா வாங்கினாங்கல்ல, அதை சொல்லுங்க. 6000 ரூபாய் சொலையா வாங்கித்தானே இருக்குது. சரி, என்ன பண்றது? அதுவும் இல்லாம இந்த உமா பிள்ளைய தான் திட்டிக்கிட்டு கிடப்பா. என்னடா இது மரும வந்த நேரம் இப்படி ஆயிடுச்சு அப்படி இப்படின்னு. அவ உலக அழகி ரதி, அவ பெரிய இவ. நாங்க பார்க்காத காசு அப்படியே பார்த்துட்டா. பணம் காசு பார்த்து வந்தவங்களுக்கு காசோட அருமை என்னன்றது தெரியும். இந்த புது பணக்காரிகத்தான் பெரிய ஆட்டம் கட்டுவாளுங்க. என்னமோ பணத்திலேயே பிறந்து வாழ்ந்தவளுக மாதிரி. ஐயோ இவளுக்கு அலப்பறம் தாங்க முடியலடா சாமி. என்ன மாமியார் கிழவி எதையோ புலம்பிக்கிட்டே வருதே. வரும்போதே என்னம்மா, என்ன ஆச்சு? என்னடா ஆகணும்? வீட்டுல காய்கறி எதுவும் இல்லையே, சரி காய்கறி வாங்குவோம்னு சொல்லி இந்த மொட்டைக்காரியும் நானும் போனேன். முதலையாவது இந்த பையன் தள்ளுவண்டியில வீட்டுக்கு வீடு வந்து காய்கறி வித்தான். இப்ப அவனுக்கு வந்து கிராக்கி மவுசும் அங்கிட்டு கடையை போட்டுவிட்டான். வீட்டு பக்கம் வர்றதில்ல. சரி அங்கிட்டு போய் வாங்கிட்டு வரலான்னு பார்த்தா, இந்த உன் பெரியம்மா காரி இருக்கல அந்த சாந்தா, அந்த சாக்கடையும் அவ புள்ள அந்த உமா அவன் மூஞ்சிக்காரியும் 2 பேரும் வந்துகிட்டு எம்புட்டி எகத்தலமா என்னை பேசுறாளுங்க தெரியுமா? நாங்கெல்லாம் பணக்காரவங்க, மறுபடியும் எங்க தலைவர் தான் ஜெயிக்க போறாரு அப்படி இப்படின்னு பில்டப் காட்டிக்கிட்டு இருக்கா. என்னமோ நம்மள பார்க்காத பணம் மாதிரியும், இவளுக்கு தான் என்னமோ பணத்திலே பிறந்து வளர்ந்தவளுக மாதிரியும். ஐயோ ஐயோ அம்புட்டு அலப்பறம் தாண்டா பண்றாளுங்க. என்னமோ வானத்துல இருந்து தொப்புக்கடின்னு குதிச்ச மாதிரி நடிக்கிறாளுங்க. என்னமோ நம்மள நகையே பார்க்காத மாதிரியும் பட்டுச்சாலை கட்டிக்கிட்டு நகை அள்ளி போட்டுக்கிட்டு என்னமோ தங்கக்கடை வீதி அப்படியே தெருவில் நடந்து வர மாதிரி வாராளுங்க. நம்மளாம் பார்த்து வயிறு வந்துச்சு ஆகுமா? ஏன் நம்மளாம் பார்த்ததே இல்லையா நகைய? எம்மா, நிலைமை தெரியாம நீ என்னமா பேசிக்கிட்டு இருக்க? என்னடா நிலைமை? இவளுக்கு ஆட்டத்துக்கு பாரு, அந்த ஆளு ஜெயிச்சு வருவான்னு நினைக்கிற, இது நினைக்கும் நினைக்கிற. என்னத்தை பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஏற்கனவே அவர் தோத்து போயிட்டாருன்னு சொல்லி ஊர் முழுக்க அது இதுன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. நீங்க என்னத்தை எப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க? கம்முனு இருங்கத்த. நம்ம வாயிலெல்லாம் சாவ விடக்கூடாது. நம்ம வீட்டு பிள்ளை அங்க வாழுது. அப்படி போடு அப்படி போடு அப்படி போடு. எனக்கு தெரியுமே, அந்த சிலிப்பி இழிச்சுக்கிட்டு அப்படியே சீனு விட்டுக்கிட்டு திரியும் போதே நினைச்சேன் இப்படி ஏதாவது நடக்கும்னு. கடவுள் இருக்கா, சும்மாவா சொன்னாங்க? அப்புறம் தோத்துட்டதா? என்ன ஆட்டம் கட்டினாலுங்க 2 பேரும் வந்துக்கிட்டு. ஒரு வீடு 2 வீடு இல்லடியே, மொத்த தெருவுலையும் அம்பிட்டு சீனு விட்டுக்கிட்டு தெரிஞ்சிருக்காளுங்க. வந்தவளுங்க எல்லாருமே சொன்னாளுங்க, இப்ப அந்த ஆள் தோத்து போயிட்டான், முகக்கட்டை எங்கிட்டு திருப்பி வச்சுக்குவாங்கன்னு சொன்னாங்க. முதல் 2 சுற்றுலையும் அந்த ஆள் தானே ஜெயிச்சான்னு சொன்னாங்க. அப்புறம் என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியல. திடீர்னு இவர் ஜெயிச்சுட்டாரு அப்படின்ட்டாங்க. ஏதோ 500 ஓட்டு வித்தியாசமாயி போச்சாமா. வரும்ல, அதுக்கு தான் சொல்றது, இருந்தாலும் இல்லைனாலும் எப்பயும் ஒரே மாதிரி இருக்கணும்னு. என்னமோ வானத்துல இருந்து குதிச்சவளுக மாதிரி பெரிய சீனு விட்டுக்கிட்டு தெரிஞ்சாளுங்க. கடவுள் வச்சானா ஆப்பு? இருக்கட்டும் காலையில விடியட்டும். அவளுகளை வந்து சந்தி சிரிக்கடிக்கல. என் பேர் முனியம்மா இல்ல, முனியம்மாவையே நோண்டி நொங்க எடுக்கிறீங்களாடி. விடியட்டும் டி, உங்க 2 பேரையும் கிழிச்சு கேப்ப நடுறேன். அப்படியப்பா, இப்பதான் என் மனசு குளித்து போயிருக்கு. இந்த வார்த்தை சொன்னதுக்கு உன் வாய்க்கு சக்கரை கட்டியை தாண்டி எடுத்து வைக்கணும். இரு போய் சக்கரை எடுத்துக்கிட்டு வரேன். என்னையா இது? இவங்களுக்கு இதே பொழப்பு தான். எங்கேயே இந்த பேச்சு அம்மா பேசுறாங்க, அங்க உமாவா அவங்க எந்த பேச்சு பேச போறாங்களோ தெரியல. என்னடி பேசுன நீ? அவங்க முன்னாடி என் புள்ள வந்த ராசி, எங்க தலைவர் தான் ஜெயிப்பாரு அப்படி இப்படி நீயே என் வாய நல்ல வருதடி. கம்பெனி இருக்கிறவனுங்கள அதை இதுன்னு சொல்லி ஊர் முழுக்க போயிட்டு அசிங்கப்படுத்திட்டு வந்திருக்கீங்க. போடுற சொந்த தின்னுபிட்டு வீட்டுல இருக்கிறதுக்கு வக்கு இல்ல, வீட்டுல ஒரு வேலை வெட்டி பாக்கிறதுக்கு முடியல. ஊர் முழுக்க போய் எங்க மான மரியாதையை வாங்கிட்டீங்க. இதுலயும் வேற ஒரு வீடு விடாம எல்லா வீட்லயும் என் புள்ள வந்த நேரம் எங்க தலைவர் தான் ஜெயிப்பாரு, என் புள்ள வந்த நேரம்னு. இப்போ உன் புள்ள வந்த நேரத்தை எங்கடி கொண்டு போய் வைக்கிறது? ஆமாம் பூ, இந்த வீடு வழங்காதுன்றது கதையா? உன் மூஞ்சில விழுத்துட்டு போனா ஒண்ணு நடக்காது. அப்பயே இந்த ஆளுக்கு நான் சொன்னேன், முதல்ல நாமினேஷன் தாக்கல் பண்ண போகணும், கோயிலுக்கு போறான், இது மூஞ்சில முடிச்சுட்டு போறான், இன்னைக்கு ஒண்ணு விளங்காதுன்னு சொன்னேன். அதே மாதிரி ஆயிப்போச்சு. காலங்கத்துல எந்திரிச்சு வந்தா பாரு தலைவிரி கோலம்மா, அதே மாதிரி ஆயிப்போச்சுடி. நீங்கெல்லாம் எங்கிட்டு போனாலும் அந்த வீடு விளங்காம போயிரும்னு எல்லாரும் சொன்னாங்க. அப்ப கேட்கல, இந்த மனுஷங்கிட்ட தலையால அடிச்சுக்கிட்டு சொன்னேன், இந்த குடும்பத்துல பொண்ணு வேண்டாம் வேண்டாம் வேண்டான்னு. கேட்டதா? கம்முனு போ தங்கம். ஏற்கனவே இது எந்த புண்ணியெல்லாம் இருக்கு, இதுல வேலை பாய்ச்சிக்கிட்டு இருக்காம. ஆமா,
என் வாயை அடக்கிறதுக்கு தான் இங்க எல்லாம் வருவீங்க. இப்போ ஊர் வாயை அடக்க முடியுமா? இந்நேரத்துக்கு வேற வீட்டுல பொண்ணு எடுத்திருந்தா இன்னைக்கு நீங்க தலைவராகி நின்றுக்கலாம். இத கூட்டிட்டு வந்து பாருங்க. இப்ப வெளியே போய் தலகாட்ட முடியாத அளவுக்கு மான மரியாதையை வாங்கிட்டாளுங்க. ஆனாலும் இந்த ஊர்க்காரங்களுக்கு கொஞ்சமாவது நன்றி இருக்குது. ஒரு வீடு விடாம எல்லா வீட்டுக்கும் பாத்திரம் கொடுத்து ஊத்துற வச்சு அம்புட்டு கோழி பிரியாணி ஆக்கி போட்டு நல்லா தின்னாங்க. அவன் பக்கம் ஒரு ஈ காக்கா போல அம்புட்டு பேரும் நம்ம கிட்ட வாங்கி தின்னுபுட்டு எப்படி நமக்கு எதிரா குத்துனாங்க? அதுதான் என்ன மாய மந்திரம்னே புரிய மாட்டேங்குதே. இதுக்கு ஏன் தங்கம் இந்த ஆட்டம் ஆடுறா? இதுல நமக்கு இருக்கிற எல்லா நிலத்தையும் அடகு வச்சுதான் எல்லாத்துக்கும் ஓட்டுக்கு 2000 கொடுத்தேன்னு தெரிஞ்சுது. ஐயோ, என்னைய ஆஞ்சு போடுவா. என்ன நடக்குமோ ஏது நடக்குமோன்னு தெரியலையே. எப்படியும் ஜெயிச்சிருவோம், பல்கா அமௌண்ட் சம்பாரிச்சிருவோம், வித்ததெல்லாம் மீட்டுருவோம், அப்படி இப்படின்னு நிறைய கனவு கண்டேன். இப்போ மொத்ததும் போச்சுடா, நல்ல கண்ணான்ற மாதிரி ஆகிப்போச்சு. இப்போ என்ன பண்ணுறது? ஐயோ, இடத்துக்கு மட்டுமே ஒரு மாதத்துக்கு 2,10,000 ரூபா 2,20,000 பக்கம் கட்ட வேண்டியது இருக்குது. அது போக வீட்டு செலவு தான், இந்த வீட்டுக்கு லோனு 30,000 கட்டணும் மாதம். ஐயோ, என்ன பண்ணுறதுனே ஒன்றும் புரியலையே. மாதம் 2.5 லட்சம் 2.25 லட்சம் இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது. ஐயோ, நான் இது இருக்குன்ற நம்பிக்கையில் வேற அகலக்கால் வச்சுட்டேன். இப்போ என்ன பண்ணுறது?